வணக்கம் வளர் மீடியா நேர்களே. ஸோ டிபேட் இது வந்து இன்டர்வியூவில் டிபேட் பண்ண போகிறாங்க. பாரிசாலன் அண்ட் அரவிந்த் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீகன் ஆக்டிவிஸ்ட், அனிமல் ஆக்டிவிஸ்ட். அவருக்கு வந்து பாரிசாலன் வீகனிசம் பற்றி சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களில் நிறைய வந்து கருத்து வித்தியாசம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகள் வந்து வச்சிருக்காரு. இப்போ பாரிசாலன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலளிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹெல்தி டிபேட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹெல்தி டிபேட்டுக்கு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்து மாடரேட் பண்ண போகிறேன். என்னதான் வந்து பாரிசாலன் அவர் கூட வந்து உட்கார்ந்து நான் இன்டர்வியூ எடுத்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு நடுநிலையான மாடரேட்டராக வந்து நானும் இருக்கணும் அப்படின்றது முழுசாக வந்து முயற்சிக்க போகிறேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் பாரி நீங்க தான் ஆரம்பிக்கணும் சொன்னீங்க. வந்து யூ வாண்ட் ஜஸ்ட் கண்டிப்பா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க. நீங்க ஒரு இதில் இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே சட்டையை போட்டிருக்கோம். அது வந்து கோயின்சிடென்டலாக தான் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி எந்த வித கன்ஸ்பிரசியும் இல்லை. ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணிடுறேன். ஓ டியர், இப்போ போயிட்டோமா? ஓகே ஓகே. தென் ரெண்டாவது வந்து என்னோட பாயிண்ட் வந்து வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. உங்கள் ஆடியன்ஸ் மைட் பி பார்த்துக்கலாமல் இருக்கலாம், என்னோட ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ அதை நான் என் தரப்புலேருந்து சொல்லிடுறேன். பேசிக்காக வீகனிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை நாங்கள் பெருசாக எதிர்க்கலை. அது ஒரு சாய்ஸாக இருக்க வரைக்கும் நாங்கள் அதை எதிர்க்கலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீகன் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறதோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு வீகன் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதோ எங்களுக்கு எந்த வித பாதிப்பையும் தரப்போகிறதில்ல. அதை வந்து நாங்கள் எதிர்க்கவும் போகிறதில்ல. ஸோ அதை நாங்கள் வந்து எதிர்க்கவே இல்லை. அதையும் நான் இங்கே ஒரு இதில் கிளியராக பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது, எங்களுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீகன் ஆக்டிவிஸ்ட் இன்க்ளூடிங் யூ, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் எங்களுடைய சில விஷயமான அந்த அனிமல் பேஸ்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வரும் பொழுது அதை நீங்கள் செய்யாதீங்க, அதை வந்து ஒரு க்ரைமாக நீங்கள் போர்ட்ரே பண்ணுறதை மட்டும் நாங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். ரெண்டாவது, இந்த வீகன் அஜெண்டா அப்படிங்கிறதையே நாங்கள் வந்து ஏன் அஜெண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 மேஜர் கன்சர்ன் என்னென்னா, அது சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல், அதாவது தற்சார்பு பொருளாதாரத்திற்கு பெரிய அளவு இது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இன்னும் இருக்குது, சில மிஷின்ஸ் இருக்குது. நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனால் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களில் நாங்கள் வந்து அதை எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரியான ஒரு அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில், இன்க்ளூடிங் இந்தியன் பாப்புலேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் டயட்டை வந்து உலக சொசைட்டிக்கு அறிமுகப்படுத்திய சமூகம் நம்ம தான். ஸோ அங்கேயே வந்து சில அனிமல் வெல்ஃபேர் தாட் ப்ராசஸ் இருந்தனால தான் அந்த வெஜிடேரியன் டயட் அப்படிங்கிறத நம்ம இங்கே உருவாக்கியிருக்கோம். அதில் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீகன் அண்ட் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்க வித்தியாசத்தை நாங்கள் வந்து